என்னாச்சு மித்ரா? துணியெல்லாம் எங்க? நீயே ஒரு மாதிரி இருக்க. இல்ல, நான் பத்திரமா தான் வச்சிருந்தேன். ஆனா இப்ப போய் பார்த்தா அத காணோம். ஏய், என்ன மித்ரா சொல்ற? காணுமா? நீ சேஃபா தானே வச்சிருந்த? ஆமாங்க, ஆனா அது எப்படி காணாம போச்சுன்னு தெரியல. மித்ரா, நீ கேர்லெஸ்ஸா இருக்க மாட்டே நம்பி தானே உனக்கு நான் கொடுத்தேன். இப்ப நீயே இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? அப்போ நான் தான் வேணும்னு தொலைச்சிட்டேன்னு சொல்றீங்களா? நான் உங்ககிட்ட அப்படி சொன்னா இவரு நீயே எதுவும் கற்பனை பண்ணிலாம் பேசாத. டே மாப்ள, கோயிலும் கூட பார்க்காம 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டா பாக்குறவங்க என்னடா நினைப்பாங்க? மாம்சே, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க. அதே தான்டா நானும் உனக்கு சொல்றேன். மித்ரா, நீ சொல்லு, வச்ச இடத்த எதுவும் மறந்துட்டியா? என்னங்க நீங்க? நான் என்ன ஸ்கூல் பிள்ளையா வச்ச இடத்த மறக்கிறதுக்கு? அப்ப ட்ரெஸ் எங்க? ஆனா நீங்க ப்ளீஸ், எனக்காக நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்க வேண்டாம். நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான் நினைச்சுக்கிறேன். என் ஆசையே இப்படிதாங்க. எனக்காக யாரு எது ஆசைப்பட்டு பண்ணாலும் அது இப்படிதாங்க நடக்கும். மித்ரா, நீங்க கோவப்படாதீங்க. வினய், நீங்களும் மித்ரா மேல கோவப்படாதீங்க, விடுங்க. ஹலோ, நாங்க புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இன்னைக்கு சண்டை போட்டுக்குவோம், நாளைக்கு சேர்ந்துப்போம். இதுல நீ நடுவுல வந்து நாட்டாம பண்ண வேண்டாம். வினய், சாரி, நான் எந்த தப்பான நோக்கத்தோடையும் சொல்லல. நான் கிளம்புறேன் வினய். ஏய் மித்ரா, என்ன மித்ரா, பாவம் அவகிட்ட இப்படியே பேசின. இப்ப பாரு ஹர்ட் ஆயிட்டா. என்ன மித்ரா நீ? மாம்ச சொல்லியா? ரஞ்சிகா, ரஞ்சிகா. வாவ், ஹே ஹாய், ஹேப்பி பர்த்டே. Thank you தன்ஷிகா. ஹேப்பி பர்த்டே. Thank you, thank you. ஹேப்பி பர்த்டே தன்ஷிகா. Thank you. இந்தா வாங்க. Thank you so much. என்ன வினய், இப்படி ஷாக் கொடுத்துட்டே இருந்தா நான் எப்படி தாங்குவேன்? ஏய், இங்க பாரு தன்ஷிகா, இன்னைக்கு உன்னோட டே, ஜாலியா என்ஜாய் பண்ணோம், சரியா? Thank you so much வினய். You are the best. சரி சரி, ரொம்ப புகழாத. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க, அவங்களோட போய் என்ஜாய் பண்ணு. என்ன மாமா இதெல்லாம்? இதெல்லாம் யார் ஏற்பாடு பண்ணது? என்ன கேக்குற? எனக்கு எப்படி தெரியும்? தயவு செஞ்சு என்ன இதுல கோத்துட்றாத. உன் புருஷன் தான் எல்லா ஏற்பாடையும் பண்ணிருப்பான். பாரு, காட்டுல இருக்க வேண்டிய வானரெல்லாம் இங்க வந்து குதிச்சிருக்கு. எப்ப வந்ததுக்கு எப்படி வந்ததுன்னே தெரியல. வர இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னே புரிய மாட்டேங்குது. சார், நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு சார். ஓகே, எல்லாம் பக்காவா இருக்குல்லையா? பக்காவா இருக்கு சார். தேங்க்யூ. ஆமா, லஞ்சுக்கு எங்க சொல்லிருக்கீங்க? ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிருந்தோம், ஆல்ரெடி டெலிவரி பண்ணிட்டாங்க, வந்து ரெடியா இருக்கு. சரி, ஓகே, நீ போய் எல்லாம் எடுத்து வைங்க. ஓகே சார். நம்ம எல்லாம் போய் கேக் கட் பண்ணலாம். சரி, வாங்க 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 போலாம். இன்னும் எங்க நிக்கிறப்போ புரியுதம்மா, உன் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. அப்படியே இல்லம்மா, அவன் உன்னை தப்பு சொல்ல. தன்சிகோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, அவங்க வந்திருக்கிறப்போ அப்படி இப்படின்னு ஆயிடுச்சு. அதான் கொஞ்சம் டென்ஷன் ஆகி பேசிட்டா. இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதம்மா. அவ வெறும் கெஸ்டா இருந்தா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல மாமா. அவ நடந்துக்கிறதெல்லாம் ரொம்ப வஸ்டா இருக்கு. அதான் எனக்கு இப்ப பிரச்சனையா இருக்கு. அவதான் ரொம்ப கீழ்த்தரமா போய் 3rd கிரேட் வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்படி என் மேல ஒரு பழிய போட்டு என் பேரை கெடுத்து வினய் கிட்ட இருந்து என்ன பிரிக்கணும். அதுதான் அவளோட நோக்கம். இவருக்கும் அது புரியாம அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காரு. எனக்கு இது என்னன்னே புரியல மாமா. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அவன் சப்போர்ட் எல்லாம் பண்ணி பேசலம்மா. என்னன்னா, இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறமும் அவன் வந்து அவளுக்காக பறிஞ்சு பேசுறான்னா கண்டிப்பா ஏதாவது காரணம் இருக்குமா. அதனாலதான் அவன் பேசுறான். இல்லன்னா மாப்பிள்ள இப்படி எல்லாம் பேசுற ஆள் இல்லம்மா. அப்போ அதுக்கு என்ன காரணம்னு சொல்லுங்க மாமா. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். பொண்டாட்டி கிட்ட கூட சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி என்ன காரணம் இருக்க முடியும்? நீ கோவப்பட்டாலும் சரி, காயப்பட்டாலும் சரி, எனக்கு அவதான் முக்கியம்னு நினைக்கிற அளவுக்கு அப்படி என்ன ரகசியம் அவங்களுக்குள்ள இருக்கு? சொல்லுங்க மாமா. அதாம்மா, அத வந்தா சொல்ல மாட்டேங்கிறானே. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கண்டிப்பா ஏதாவது காரணம் இருக்கும். மண்ணாங்கட்டி,
அதெல்லாம் ஒரு காரணமும் இல்ல. நான் சொல்லட்டுமா என்னன்னு? அவரு இன்னும் அந்த பொண்ண மறக்கல. அவ மேல இவருக்கு இன்னும் அந்த ஈர்ப்பு இருக்கு. அதனாலதான் சொந்த பொண்டாட்டி புள்ளைய தாண்டி அவளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாரு. இதுதான் காரணம். ஐயோ இவ வேற எப்பவும் போல அவனை தப்பாவே நினைக்கிறாளே. இவ தப்பா நினைப்பான்னு தெரிஞ்சும் இவன் ஏன் திரும்ப திரும்ப இப்படியே பண்ணிட்டு இருக்கான்? பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். இதோ பாருங்க மாமா, நீங்க என்ன தடுக்கணும்னு நினைக்காதீங்க. தன்சிகா இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன். ஒவ்வொரு நாளும் அவ கூட போராடிக்கிட்டு நான் நல்லவன் நிரூபிச்சுக்கிட்டு என்னால இங்க இருக்க முடியாது. நான் போறேன் மாமா. சித்ரா சொன்ன கேளு. அவளை பத்தி தெரிஞ்சிருந்து அவதான் பண்ண மேல பழிய போட்டா அவளால எப்படி தாங்க முடியும்? அதுவும் இல்லாம இந்த வீட்டுல யார் இருப்பா, யார் இருக்கணும்னு முடிவு பண்ற உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கு, வேற யாருக்கும் இல்லன்னு சொல்லியிருக்க. அப்ப அவ யாரா? உன் பொண்டாட்டி இல்லையா? அவளுக்கு இந்த வீட்டுல உரிமை இல்லையா? யோ மாம்சு, டேய் மாப்ள, ஏற்கனவே இந்த மாதிரி புரிஞ்சுக்காம ஒரு பிரச்சனை பண்ணிதா 6 வருஷமா அவளை பிரிஞ்சிருந்தேன். எவ்வளவு கஷ்டப்பட்டேன். மறுபடியும் ஆண்டு இந்த மாதிரியே பண்ற மாப்ள. உனக்கு எவ்வளவு தூரம் சொன்னேன்? தன்சிகா வந்தப்பவே நான் உங்ககிட்ட சொன்னேன் அவளால பிரச்சனையாகும், அவளை அனுப்பிடுன்னு. கேட்டியா நீ? இப்ப பாத்தியா, ஒரு நாள் கிளம்புறேன்னு வந்தவ இங்கேயே டேரா போட்டுட்டா. இந்த வீட்டுல இருக்க வேண்டிய வீட்டு விட்டு கிளம்புறேன்னு இருக்கா. ஏன்டா இப்படி பண்ற? தயவு செஞ்சு வாடா, வந்து அவகிட்ட பேசுடா, அவளை சமாதானப்படுத்து வாடா. டேய் என்னதான்டா யோசிக்கிற? இல்ல மாம்சு, அதான் அவ அவ்வளவு கோவமா இருக்கன்னு சொல்றல்ல, அப்புறம் என்னால என்ன பண்ண முடியும்? நான் என்ன சொல்லி அவளை தடுத்து நிறுத்த முடியும் சொல்லு? டேய் ஏதாவது சொல்லி சமாதானப்படுத்தணும்டா, ஏதாவது சொல்லு. ஆனா அவ இங்கிருந்து போக கூடாது. அவ இந்த வீட்டு விட்டு போனா அவ்வளவுதான்டா. டேய் மாப்ள, சொன்னா புரிஞ்சுக்கூடா. நீங்க 2 பேரும் பிரிஞ்சிடக்கூடாதுடா. அவளை விட்டு பிரியறதுக்காக நீ இவ்வளவு தூரம் கஷ்டப்படலடா. என்ன, தயவு செஞ்சு வாடா, அவகிட்ட வந்து பேசுடா மாப்ள. மாம்சு, எனக்கு எல்லாமே புரியுதியா? எனக்கு மித்ராவோட மனநிலைமை என்னன்னு நல்லா தெரியும். இங்க பாரு மாம்சு, எனக்கு என்ன ஆனாலும் சரி இந்த உடம்புல உயிர் இருக்க வரைக்கும் மித்ரா தான் மாம்சு என் பொண்டாட்டி. நான் என்னைக்குமே அவளை விட்டு கொடுக்க மாட்டேன் மாம்சு. ஆனா இது மட்டும் ஏன் மித்ராவுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல. அவளுக்கு சந்தேகம்யா, எங்க நான் தன்சிகா விரும்புறோன்னு முட்டாள் மாதிரி சந்தேகப்பட்டு இருக்கா. அதனாலதான் அவ இப்படிலாம் கோவப்படுறா. இதுல ஏன் தப்புன்னு இருக்கு மாம்சு? எல்லாமே அவ தப்பு தானே. டேய் நீ எப்பதான்டா புரிஞ்சுக்க போற? என்னமோ உன் மேல தப்பே இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்க. நீ பண்றதுல பார்த்தா எனக்கே சந்தேகமா இருக்குடா. அந்த தன்சிகா வேண்டாம் வீட்டு விட்டு அனுப்ப மாட்டேங்கிற. கேட்ட ஏதாவது விவரத்தை சொல்றியா? சொல்ல மாட்டேங்கிற. அந்த பொண்ணுக்காக துலாபாரம் கொடுக்குற, பர்த்டே கொண்டாடுற, அது பண்ற இது பண்ற, வீட்டை டெக்கரேட் பண்ற, இப்படி எல்லாம் பண்ண யாருக்கிட்ட சந்தேகம் வராது? என்னையா நீ இப்படி பேசிட்டு இருக்க? கொஞ்சமா என்ன புரிஞ்சுக்க மாம்சே. தன்சிகாவை நான் இங்க தங்க வைக்கிறதுக்கு வேற காரணம் இருக்கு தெரியுமா? சரி, அந்த காரணம் என்னன்னு சொல்லு. அந்த காரணம் நியாயமா இருந்தா மித்ரா ஒத்துக்குவா, வேணானா சொல்ல போறா. சொல்லி தொலையாண்ட அந்த காரணம் என்னன்னு. இல்ல மாம்சே, அது இப்போதைக்கு என்னால வெளிப்படையா சொல்ல முடியும், சொல்லவும் மாட்டேன். டேய் மாப்ள, இப்படி சொன்னா என்னடா அர்த்தம்? உண்மை என்னன்னு சொல்லுடா. இதை பாரு மாப்ள, எனக்கு உன்னை பத்தி தெரியும்டா. நீ எந்த தப்பும் பண்ண மாட்டேன், நான் உன்னை நம்புறேன். ஆனா ஒரு பொண்ணு வீட்டுல கொண்டு வந்து தங்க வச்சுட்டு அனுப்ப மாட்டேங்கிற. அவளை ஏன் தங்க வைக்கிற? அவ எதுக்கு தங்குறா? அதை உன் பொண்டாட்டி கிட்ட கூட சொல்லணும் எப்படிடா? அவ என்னடா நினைப்பா? சொல்லுடா பாக்கலாம். அக்கம் பக்கத்துல 4 பேர் 4 விதமா பேச மாட்டாங்க, அதெல்லாம் நினைச்சு பார்க்க மாட்டியா நீ? டேய் மாப்ள, அவ ஏன்டா இங்க இருக்கா? உண்மையை சொல்றா, தயவு செஞ்சு சொல்றா. யோ மாம்சே, இப்ப என்னதான் பண்ண சொல்ற? டேய் போய் உன் பொண்டாட்டியை சமாதானப்படுத்துறா. சமாதானப்படுத்தினா எப்படி மாம்சே? தானியா, தானியா, இந்த தைரியம் இந்த வீட்டுக்குள்ள வினய், வினய், விடுங்க வினய். ஏய் வெளில போடா சொல்றல. வினய் என்ன தப்பா நினைச்சிருக்கீங்க? வெளில போடா. வினய், ஏய் உன் நாடகத்துல நம்புறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. மரியாதை இங்க இருந்து வெளியில போயிட்டுனா உடம்புல உயிர் இருக்கும், இல்லனா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். போடா வெளில. வினய், நான் எதுக்கு போனேன் வினய்? எனக்கு சொந்தமான ஒண்ணு இந்த வீட்ல இருக்கு. என்னது? என்னடா சொல்ற? உனக்கு சொந்தமானதா? வினய், மரியாதை கேளுங்க. ஏய் வினய், ஏய் விடு மாம்சே. யாரையா பிரச்சனை பண்றது? நான் பிரச்சனை பண்றேனா? தோ இவன் தான் பிரச்சனை பண்றதுக்கு இங்க வந்திருக்கான். மாம்சே, இவனுக்குலாம் எவ்வளவு நெஞ்சு அழுத்தம் இருந்தா இந்த வீட்டுக்கு அவன் வருவான்? இவனை நான் என்ன பண்றேன்? ஐயோ வினய், போதும் ப்ளீஸ். உங்களை கெஞ்சி கேக்குறேன். பசங்கெல்லாம் பயப்படுறாங்க. இருங்க பேசிக்கலாம். ஏய் என்ன இவங்கிட்ட போய் பேச வேண்டியது என்ன இருக்கு? இங்க பாரு, மரியாதை அவனை வெளில போக சொல்லு. ஏய் வெளில போடா. நான் மறுபடியும் சொல்றேன், எனக்கு சொந்தமானதை கொடுத்துட்டா நான் போயிட்டே இருப்பேன்.
நான் இல்லைன்னு சொல்லல. இனிமேல அவளை நல்லபடியா வளர்ப்பீங்கன்னு நல்லாவே தெரியும். அதுல எனக்கு எல்லா அளவும் சந்தேகம் இல்ல. ஆனா என்ன இருந்தாலும் தானியா என்னோட பொண்ணு, என்னோட ரத்தம். ஏற்கனவே அம்மா இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. இப்ப அப்பாவும் இல்லாம பண்ணிட்டீங்கன்னா இப்படி எல்லாம் இருக்கணும்னு அவளுக்கு என்ன தலையெழுத்தா மித்ரா? இங்க பாருங்க மித்ரா, நல்லதோ கெட்டதோ தானியா என் கூடவே இருக்கட்டும். அதான் அவளுக்கு நல்லது, அதான் அவளுக்கு பாதுகாப்பும் கூட. என்ன உங்க கூட இருக்கிறது தானியாவுக்கு பாதுகாப்பா? பாதுகாப்பு பத்திலாம் பேச உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? உங்க சிந்தனை செயல் எல்லாமே தப்பு, எல்லாமே அழுக்கு. உங்க கூட இருந்தா தானியாக்கு பாதுகாப்பு இல்ல, ஆபத்து தான். நீங்க வேணா அவளை பெத்திருக்கலாம், ஆனா அவளை வளர்த்ததுன்னா என்னால உங்களை நம்பி தானியாவை அனுப்ப முடியாது. நீங்க முதல்ல கிளம்புங்க. மித்ரா, நீங்க என்ன நம்பலன்னு நல்லாவே தெரியுது. நீங்க என்ன நம்பணும்னு எந்த அவசியமும் இல்ல. எதுக்கு இப்ப தேவையில்லாம ஆர்கியூமெண்ட்? என் பொண்ணு என் கூட அனுப்பிடுங்க, நான் பேசாம போயிட்டே இருக்கேன். மரியாதையா வெளியில போங்கன்னு சொல்லிட்டேன். இல்ல நான் அசிங்கப்பட்டு தான் போவேன்னு சொன்னா என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன நடந்தாலும் சரி, என் பொண்ணு இல்லாம என்னால இங்க இருந்து போக முடியாது. இதுக்கப்புறம் எடுத்துக்க. மித்ரா, உங்கள்கிட்ட தனியா பேசணும். வா வான்னு சொல்றல, பயப்படாது. வா. ஆனா ஒண்ணு மித்ரா, உங்ககிட்ட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் சொல்லிக்கிறேன். நான் வெளியே வந்திருக்கிற இந்த கொஞ்ச நாளைக்காவது என் பொண்ண நான் அப்பப்போ வந்து பாத்துட்டு போலாமா மித்ரா? அதுக்கு மட்டுமாச்சும் எனக்கு பெர்மிஷன் கொடுங்க ப்ளீஸ். தானியா உங்க பொண்ணு, அவளை எப்ப வேணா வந்து பார்த்து பேசிட்டு போக உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. கண்டிப்பா வரலாம். ரொம்ப நன்றி மித்ரா. எனக்கு தெரியும் மித்ரா, நான் தானியாவை கூட்டிட்டு போறேன்னு சொன்னா நீ என் கூட அனுப்பி வைக்க மாட்டேன்னு நல்லாவே தெரியும். எது எப்படியோ நான் இங்க வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சது. தானியா, அப்பா கிட்ட வாடா. ஆடா. தானியம்மா, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. இனிமே உனக்கு அப்பா அம்மா சொந்தம் எல்லாமே மித்ரா மாதா. நீ தைரியமா இருக்கணும், சரியா? அப்பா உன்னை அப்பப்போ வந்து பாத்துட்டு போறேன். அப்பா இப்ப கிளம்புறேன். அப்ப நான் இப்ப கிளம்புறேன் மித்ரா. உங்களுக்கு ரொம்ப நன்றி. வரேன் தானியா. ஓடா. தேங்க்யூ மித்ராமா, நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். சரிடா செல்லம், யாரு வந்து கேட்டாலும், ஏன் உங்க பாட்டியே கேட்டாலும் நான் உன்னை விட மாட்டேன்டா. நீ என் வயித்துல பிறக்கலனாலும் நீயும் என் பொண்ணு மாதிரி தான்டா. சரி வா, உள்ள போலாம். வா. மாம்சு, பாத்தியா அவன் என்ன பண்ணிட்டு இருக்கானு? எதெல்லாம் நடக்கும்னு நினைச்சு பயந்தோமோ அதெல்லாம் ஓனா நடக்க ஆரம்பிக்குதியா? டேய் விடுறா, அந்த பொண்ணு அவங்க அப்பா கூட போக பயப்படுறா. அதனாலதான் அவளை இங்கேயே இருக்க சொன்னா. இருந்துட்டு போகட்டும் இப்ப என்ன? யோ, அதுக்கு இல்லையா, தானியாவை யூஸ் பண்ணி அவன் எப்படியாவது வீட்டுக்குள்ள வரதாயா பாப்பான். உங்களுக்கு எல்லாம் அது புரியுதா இல்லையா? டேய், அது மித்ராக்கு தெரியாதா?
என்ன தர்ஷிகா, ஏன் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்க? இல்ல வினய், உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. எனக்கு 3 வயசு இருக்கும்போதே என் அம்மா என்னை விட்டு போயிட்டாங்க. தாய் பாசம்னா என்னன்னு எனக்கு தெரியாது. என்னை வளர்த்தது எல்லாமே எங்க அப்பா தான். நான் தாய் பாசம்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் உன்கிட்ட தான் உணர்ந்தேன் வினய். நீ மட்டும்தான் இந்த உலகத்துல என்ன முழுசா புரிஞ்சுக்கிட்ட. எப்படியோ கடவுள் புண்ணியத்துல கடைசி காலகட்டத்துல உன்கிட்ட வந்து சேர்ந்துட்டேன். வினய், நான் உன்னை ஆசைப்பட்டுட்டா அந்த அடைய எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவேன். உன்னை அடையறதுக்காக நான் என்ன விலை வேணாலும் கொடுக்க தயாரா இருக்கேன். எது என்ன ஆனாலும் நீ எனக்கு மட்டும்தான் வினய். இவனு தூங்காம அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருக்கா. கம்பெனிக்கு போறாரா? நாமளும் இவ அளவுக்கு இறங்கி போக கூடாதுன்னு ஒவ்வொரு தடவையும் பொறுமையா போனா இந்த தன்சிகா ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கா. இதை இப்படியே விடக்கூடாது. நம்ம ஏதாவது அதிரடியா பண்ணியே ஆகணும். மித்ரா, சாரிம்மா, தண்ணி குடிக்க வந்து ரூம்ல லைட் எரிஞ்சிட்டு இருந்தது, அதான் வந்தேன். நீ தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க? என்னத்த மாமா சொல்றது? தூக்கம் வந்தாதானே. ஏன், என்னாச்சு? என்ன மாமா ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசுறீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க என்ன நடந்ததுன்னு நீங்க பாத்துட்டு தானே இருந்தீங்க. என்னமா பண்றது, பாவம், சின்ன வயசு, வாழ வேண்டிய வயசு. அந்த பொண்ணுக்கு பாத்தியா உடம்புல இப்படி ஒரு வியாதி. நினைச்சு பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குமா. எனக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா மாப்பிள்ளைய பத்தி நினைச்சு பாரு. பழகுன பொண்ணு, ஃப்ரெண்டு வேற, அவளுக்கு இப்படி ஒரு வியாதின்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். மாமா போதும் ப்ளீஸ். ஏமா? இனி ஒரு வார்த்தை அந்த தன்சிகா பாவம்னு மட்டும் என்கிட்ட சொல்லாதீங்க. எனக்கு கடுப்பா இருக்கு. என்னம்மா பாவமா அந்த பொண்ணு? அவ பிரெயின் டியூமரால கஷ்டப்பட்டு இருக்கா, அவளை போய் இப்படி சொல்றிய? ஐயோ மாமா, நீங்களும் அவ நாடகத்தை நம்பிட்டு இருக்கீங்க. அவளுக்கு பிரெயின் டியூமர்லாம் இல்ல. மித்ரா, நான் கூட உன்னை சாதாரணமா தான் எடை போட்டுட்டேன் போல. நானே பெரிய கேடி, ஆனா நீ என்ன விட பெரிய கேடியா இருக்க போல இருக்கே. எப்படி எப்படி என் ரூம்குள்ள வந்து எனக்கு தெரியாம என் ரிப்போர்ட் காப்பீஸ் எல்லாம் எடுத்து வினய் கிட்ட உண்மையாவே நான் யாருன்னு நிரூபிக்க போறியா? சாதாரணமா இங்கே ஊர் நாட்டுல பிறந்து வளர்ந்து இப்ப வெறும் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிற உன் மூளையே இந்த அளவுக்கு யோசிக்குதுன்னா, யுஎஸ்ல பிறந்து வளர்ந்து அங்க டாப் யூனிவர்சிட்டில படிச்சு டாப் யூனிவர்சிட்டில ஒர்க் பண்ண என் மூளை எந்த அளவுக்கு யோசிக்கும்? மித்ரா, இப்ப வரைக்கும் எனக்கு உன்னை பார்த்தா கொஞ்சம் பாவமா தான் இருந்துச்சு. ஆனா நீ எப்ப இப்படி என்கிட்ட மோதணும்னு முடிவு பண்ணியோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன். உன்னை ஈஸியெல்லாம் வினய் கிட்ட இருந்து பிரிக்க போறது இல்ல செல்லம். என் கண்ணை குத்த ஓங்குற உன் விரல வச்சே உன் கண்ணை குத்துறேன்டி. வேண்டாம் தன்சி, நான் உன்னை பாத்துக்கிறேன் தன்சி. என்ன வேணும் தன்சி? அது வேணுமா தன்சி, இது வேணுமா தன்சின்னு உருகிறாரே. அப்புறம் அவ எப்படி போவா வெளியில? ஐயோ, அவன் உருகலம்மா, பாவம், அவனுக்கு தெரியாது அவன் பிரார்த்தனை பண்றான்னு. அதனாலதான் அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கான். மாமா, நாம ஏன் அவ வீட்டை விட்டு வெளியில போகணும்னு சொல்லணும்? ரூமை விட்டு வெளியில போனாலே சரியா இருக்குமே. அந்த டைம்ல நம்ம எடுத்துடலாம். ஆமா, கரெக்ட். ரூம் விட்டு வெளியில வந்து எடுத்துடலாம். ஆனா எங்க வர, ரூம்குள்ளேயே தானே உட்காந்துருக்கா. அவ ரூம் விட்டு வெளியில வரனா மாப்பிள்ளை வீட்டுல இருக்கணும், அப்பதானே வர. இல்லாட்டி எங்க வர? மாமா, அவளை டைவர்ட் பண்ண காரணம் கிடைச்சாச்சு. என்ன காரணம்? வினய் தான். வினயா? என்னம்மா சொல்ற? மாமா, நீங்க நேரா அவ ரூமுக்கு போங்க. அவகிட்ட உன்னை வினய் கூப்பிடுறாரு, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமான்னு சொல்லுங்க.
எப்படியும் அவ வினைய பார்க்க வெளியில வருவாள்ல. ஆ, சரி. ஐயோ என்னம்மா, மாப்பிள்ள தான் வீட்டுல இல்லையே, வெளியே போயிருக்கானே, அப்புறம் எப்படி சொல்ல முடியும் மாப்பிள்ள கூப்பிடுறான்னு? ஐயோ மாமா, அதான் மாமா நம்ம மெயின் பாயிண்ட். என்ன பாயிண்ட்? அவ வினைய தேடி வீடு ஃபுல்லா சுத்துவாள்ல, அதுலயே நமக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். அந்த டைம்ல நான் அவ ரூம்குள்ள போய் நமக்கு தேவையான எல்லா டாக்குமெண்ட்ஸையும் எடுத்துட்டு வந்துடுறேன். என்ன சொல்றீங்க மாமா? சூப்பரமா, நீ புத்திசாலித்தனமா யோசிக்கிற. நான் தான் அப்படி யோசிக்காம விட்டுட்டேன். நான் ஒண்ணு பண்றேன், நீ சொன்ன மாதிரி அவளை வெளியில அனுப்புற, நீ உள்ள போயிரு. வினய் எங்க போயிருப்பான்? நம்மள வர சொல்லிட்டு இப்ப ஆளையே காணுமே. இவ்ளோ யோசிக்கிறதுக்கு பேசாம அவருக்கே போன் பண்ணி கேட்டா என்ன? ஹலோ வினய். ஹலோ, சொல்லு தன்ஷிகா, என்ன விஷயம்? என்ன விஷயமா? நீங்க எங்க இருக்கீங்க? நான் முக்கியமா ஆபீஸ்ல ஒரு மீட்டிங் இருக்கு, அதுக்கு தான் கிளம்பி போயிட்டு இருக்கேன். ஆக்சுவலா உங்ககிட்ட சொல்லிட்டு போலாம் தான் ஒரு ரூம் வரைக்கும் வந்தேன். ஆனா நீ ரெஸ்ட் ரூம்ல இருந்தியா, அதான் சரி அப்புறமா போன்ல சொல்லிக்கலாம்னு வந்துட்டேன். அப்போ நீங்க என்கிட்ட பேசணும்னு வர சொல்லியா? இல்லையே, ஏன்? ஓஹோ, அப்போ என்ன பொய் சொல்லி டைவர்ட் பண்ணி என் ரூம்ல ஏதோ சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கே. தன்ஷிகா, தன்ஷிகா. சரி வினய், நான் கூப்பிடுறேன். பாய். மித்ரா வா. என்னாச்சு? போன விஷயம் என்னாச்சு? அவளை பார்த்ததும் பயத்துல நான் இங்க ஓடி வந்துட்டேன். அவனும் பார்க்கலையே? அதெல்லாம் ஒண்ணு பாக்கல மாமா. நான் உள்ள இருக்கிறது கூட தெரியாம ரூம் ஃபுல்லா தேடிக்கிட்டு இருக்கா. அது எப்படி? எவ்வளவு பெரிய உருவம் அவளுக்கு தெரிய போச்சு. சரி தெரிய போச்சு, பரவாயில்ல. இப்ப அதுவும் முக்கியம். போன விஷயம் என்னாச்சு? காட்டு காட்டு. வேற என்ன மாமா, இதெல்லாம் உண்மையா இல்ல டூப்ளிகேட்டான்னு நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணு. எனக்கு அது தெரியும். என் கையில கொடுக்குற, நீயே செக் பண்ணுதா? ஐயோ, எனக்கு இதை பத்தி எல்லாம் ஒண்ணும் தெரியாது. மாமா, நம்ம நினைச்சதெல்லாம் சரிதான் மாமா. அவ பயங்கரமான கேடிதான். அவ கேடிதா? இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டா? டூப்ளிகேட்டா? ஆமா மாமா, அவ வச்சிருக்கிற டாக்குமெண்ட் எல்லாமே டூப்ளிகேட் தான். மொத்தமா ஃபேக் டாக்குமெண்ட்ஸ். பாருங்க. பாத்தியாமா, டூப்ளிகேட் டாக்குமெண்ட் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம எல்லா தலையிலும் மிளகா அரைச்சிட்டு இருந்திருக்கா. இப்பதான் தெரிஞ்சிருச்சு. இப்ப என்னமா பண்ணலாம் சொல்லு? இதெல்லாம் வினய் கிட்ட காட்டி அவ சுயரூபம் என்னன்னு காட்டணும் மாமா. சரி, அவங்ககிட்ட காட்டலாம். ஆனா அவங்ககிட்ட என்னன்னு சொல்லி காட்டுறது? அவன் தான் இவளை நம்பிட்டு இருக்கானே. நாம சொன்னா நம்புவானோ நம்ப மாட்டானோ? இல்ல மாமா, அதுக்கு நான் வேற பிளான் வச்சிருக்கேன். என்ன? நாம இத வினய் கிட்ட வேற மாதிரி பிளானோட தான் கொண்டு போகணும். வேற மாதிரி பிளானா? மாமா, வினய் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். வாங்க. சரிம்மா. ஒரு நிமிஷம். இத பாருங்க. இவ ஒரிஜினல் பிளட் குரூப் பாஸ்போர்ட்ல என்ன இருக்குன்னு பி நெகட்டிவ். ஆனா ஸ்கேன் ரிப்போர்ட்ல பாருங்க ஏபி பாசிட்டிவ். அது எப்படிங்க? இவங்க உடம்புல பி நெகட்டிவ் ரத்தம் ஓடும்போது மூளையில மட்டும் வேற ரத்தம் ஓட முடியும்? அது மட்டும் இல்ல,
அதுல பாருங்க, ஸ்கேன்ல அவங்க டேட் ஆஃப் பர்த் எப்பவோ போட்டிருக்காங்க. அப்போ நீங்க 2 நாளைக்கு முன்னாடி கூட பர்த்டே கொண்டாடினீங்கல்ல, அது என்னங்க? சொல்லுங்க, இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறீங்க? இல்ல, இது எல்லாமே போய். இது என்னோடதே இல்ல. எனக்கு உண்மையாவே பிரெயின் டியூமர் இருக்கு. இதுக்கு மேல நீ என்ன பண்ற நீ? இன்னொரு முறை உனக்கு பிரெயின் டியூமர் இருக்குன்னு சொன்ன அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். என்னோட பிளட் குரூப் AB பாசிட்டிவ் தானே மித்ரா சொன்னாங்க. என்னோட ஒரிஜினல் பிளட் குரூப் B நெகட்டிவ். பாருங்க. பாஸ்போர்ட்லயும் அதான் போட்டிருக்கு, ஸ்கேன் ரிப்போர்ட்லயும் அதான் போட்டிருக்கு. இல்ல வினய், இவ பொய் சொல்றா. இது ஏதோ டூப்ளிகேட் மாதிரி தெரியுது. இவள நம்பாதீங்க. என்ன மித்ரா, நான் இவ்ளோ ஆதாரத்தை காட்டுறேன், இப்போ நான் பொய் சொல்றேன் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. என் பிளட் குரூப் என்னன்னு எனக்கு தெரியுமா இல்ல உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. ஹே, நடிக்காதடி. இதுவும் உன் பிளான்னு எனக்கு நல்லாவே தெரியும். மித்ரா, நீங்க தான் நடிக்கிறீங்க. உங்களுக்கு என் மேல ஏன் இவ்ளோ கோவம் வெறுப்பு? இல்ல, நான் அப்படி என்னதான் பண்ண உங்களுக்கு? இங்க பாருங்க வினய், நீங்க சொன்னீங்கன்றதுக்காக தான் நான் இங்க இருக்கேன். கடைசி காலத்துல கொஞ்சம் நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிறேன். வினய், என்ன வினய் இதெல்லாம்? ஹே, இங்க பாரு, நீ நடிச்சு வினய வேணா ஏமாத்தலாம், ஆனா என்ன ஏமாத்த முடியாது. எனக்கு நல்லாவே தெரியும் இது டூப்ளிகேட். நீ ஏமாத்துறன்னு எனக்கு நல்லாவே தெரியும். வினய், இவ சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. உங்களெல்லாம் பொய் சொல்லி ஏமாத்தணும்னு எனக்கு என்ன அவசியம் இருக்கு மித்ரா? நான் எதுக்கு வினய் அப்படி எல்லாம் பண்ணணும்? உங்க வைஃப் என்னென்னமோ பேசுறாங்க, நீங்களும் பாத்துட்டு இருக்கீங்களே. சரி, அப்ப ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டா வர மாட்டேங்கிற? வா, செக் பண்ணிட்டு வந்துடலாம். அதுல என்ன பிரச்சனை உனக்கு? நீங்க அக்கறையா கூப்பிட்டு இருந்தா நான் வந்திருப்பேன் மித்ரா. ஆனா நீங்க என் மேல சந்தேகப்பட்டு கூப்பிடுறீங்க. உங்களுக்கு நான் சாக போறேன்றத நிரூபிக்க நான் ஏன் இப்ப அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரணும்? பாத்தியா வினய், இதுக்கு தான் நான் யாருக்குமே தெரிய வேணாம்னு சொன்னேன். கடைசி காலத்துல கூட எனக்கு நிம்மதி இல்லையே. ஆரம்பிச்சிட்டா நாடகத்தை. வினய், தயவு செஞ்சு இவள நம்பாதீங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லுங்க, நம்ம செக் பண்ணி பாத்துடலாம். போதும், நிறுத்து மித்ரா. என்ன மித்ரா, இப்ப தன்ஷிகா வச்சிருக்கிற டாக்குமெண்ட்ஸ் தான் டூப்ளிகேட் சொல்ல வரியா? ஆமாங்க, அவ காட்டுறது எல்லாமே டூப்ளிகேட் தான். எனக்கு என்னமோ அப்படி தோணல. தன்ஷிகாவோட டாக்குமெண்ட்ஸ் தான் ஒரிஜினல் மாதிரி இருக்கு. நீ வச்சிருக்கிற டாக்குமெண்ட்ஸ் தான் டூப்ளிகேட் மாதிரி இருக்கு. என்ன மித்ரா அதெல்லாம்? எதுக்காக இப்படி நடந்துக்கிற? வினய், விடுங்க. அவங்களுக்கு நான் இங்க தங்குறதுல விருப்பம் இல்ல போல. அதான் அவங்களா ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க. என்ன கார்த்திக், என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? என்கிட்ட சொல்லுங்க. தன்சிகா, நீங்க பாட்டுக்கு வந்து என்னென்னமோ பேசுறீங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. ஓகே, நான் ஸ்ட்ரைட்டாவே விஷயத்துக்கு வரேன். சொல்லுங்க. உங்களுக்கு மித்ரா வேணும், அதே நேரத்துல எனக்கு வினய் வேணும் இல்லையா? ஆஃப் கோர்ஸ். அப்போ நம்ம 2 பேரோட இலக்கு ஒண்ணுதான். ஆமா தன்சிகா, சொல்லுங்க. அப்புறம் என்ன கார்த்திக், நம்ம 2 பேரோட இலக்கு ஒண்ணுங்கிறப்போ நம்ம இதுல சேர்ந்து ஏன் ஒர்க் பண்ண கூடாது? என்ன கார்த்திக் யோசிக்கிறீங்க? என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? சேச்சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல தன்சிகா. இருந்தாலும் கொஞ்சம் புரியுது கார்த்திக். ஆனா நீங்க மட்டும் என்னதான் இதுல தனியா போராடினாலும் வினய் மித்ரா கூட இருக்கிற வரைக்கும் மித்ராவை உங்களால அடையவே முடியாது. சேம், மித்ரா வினய் கூட இருக்கிற வரைக்கும் என்னாலையும் வினய அடையவே முடியாது. அப்போ 2 பேரும் சேர்ந்து ஒரே நேரத்துல பிளான் பண்ணா மட்டும்தான் நாம நினைச்சது நடக்கும். ஓகே தன்சிகா, எனக்கு இந்த டீல் ஓகே. எனக்கும் அந்த வீட்டில் ஆள் ஒருத்தர் வேணும். ஸோ
இனிலிருந்து நம்ம 2 பேர் சேர்ந்து இந்த பிளான் ஒர்க் அவுட் பண்ணலாம். சூப்பர் கார்த்திக். ஓகே தன்சிகா, இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்? ஏதாவது பிளான் வச்சிருக்கியா? பிளான் இல்லாம உங்களை பார்க்க வர அளவுக்கு நான் ஒன்னும் அவ்வளவு முட்டாள் இல்ல கார்த்திக். சரி சொல்லு. முதல்ல உங்க பொண்ணு மித்ரா கிட்ட இருந்து எப்பயாவது பிரிச்சு கூட்டிட்டு வந்துருங்க. அது எப்படி முடியும்? அதான் மித்ரா தானியாவை தரமாட்டேன்னு சொல்லிட்டால. அது மட்டும் இல்லாம தானியாவை என் கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டா. அப்புறம் எப்படி இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகும்? அட என்ன கார்த்திக் நீங்க, அவ தரமாட்டான்னு சொல்லிட்டா நீங்க தான் தானியாவோட அப்பா இல்லங்கிற மாதிரி ஆயிடுமா என்ன? அது எப்படி இல்லாம ஆகும்? அப்புறம் என்ன கார்த்திக், என் பொண்ணை என்கிட்ட கொடுங்கன்னு லீகலா ஒரு லாயரை பிடிச்சி வந்து கேளுங்க. நீ சொல்றதெல்லாம் சரிதான் தன்சிகா. தானியாவை நான் கூட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோ, அதனால எனக்கு என்ன யூஸ் இருக்கு கார்த்திக்? நம்மளோட வெப்பனே இப்ப தானியா மட்டும்தான். வெப்பனா? புரியல. அது வேற ஒண்ணும் இல்ல கார்த்திக். மித்ரா தானியாவை அளவு கடந்து நேசிக்கிறா. இப்ப மட்டும் தானியாவை நீங்க அவகிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மித்ரா கண்ணுக்குட்டிய தேடி வர பசு மாதிரி தானியாவை தேடி உங்க பின்னாடியே வருவா. அந்த நேரம் பார்த்து நீங்க மித்ராவை கேப்சர் பண்ணி வச்சுக்கோங்க. மித்ரா இல்லாத இடத்த வினய் கிட்ட நான் ஃபில் பண்ணிக்கிறேன். தன்சிகா, எனக்கு இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகும்னு தோணுது. உனக்கு என்ன, உன் பொண்ணு தானே வேணும்? இப்பயும் உன் பொண்ணை கூட்டிட்டு இங்க கிளம்பு. ஆனா இனிமே உன்னை இந்த பக்கமே பார்க்க கூடாது சொல்லிட்டேன். சேச்சே, அதுக்கு மேல நான் ஏன் இங்க வரப்போறேன்? எனக்குன்னு இருக்கிறது என் பொண்ணு மட்டும்தான். அவளே என் கூட வந்ததுக்கு அப்புறம் நான் உண்டு என் பொண்ணு உண்டுன்னு நாங்க சந்தோஷமா ஒரு ஓரத்துல வாழ்ந்துட்டு போயிடுவோம். மித்ராமா, என் டாடி கூட அனுப்பாதீங்க மித்ராமா, ப்ளீஸ் மா. அவங்க கூட தான் இருப்பேன். உங்களை விட்டு நான் அப்ப இங்க போக மாட்டேன் மித்ராமா. இங்க பாருங்க, நான் தானியாவை யார் கூடயும் அனுப்புறதா இல்ல. நீங்க எல்லாம் இங்க இருந்து போங்க முதல்ல. இங்க பாருங்கம்மா, நீங்க பேசுறது சரியில்லை. அவரோட பொண்ணு அவர் கேக்குறாரு. அப்பா பொண்ணு ரிலேஷன்ஷிப்ல உனக்கு என்னமா வேலை? நீ யாருமா அந்த பொண்ணுக்கு? சார், தானியா சின்ன வயசுல இருந்து அம்மா இல்லாம வளர்ந்தவ. நான் தான் அவளை அம்மா மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கேன். அதனால சொல்றேன் சார், என்னால தானியாவை யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது. இத பாருங்கம்மா, அத நீங்க எல்லாம் சொல்லக்கூடாது. குழந்தைக்கு ஆயாம்மா வேலை பாக்குறவங்க எல்லாம் குழந்தைய உரிமை கொண்டாடினா மத்தவங்க எங்க போவாங்க? லீகலா குழந்தை மேல உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல. சோ பிரச்சனை பண்ணாம விலகிக்குங்க, அதான் உங்களுக்கு நல்லது. இல்ல சார், நான் என் அப்பா கூட எல்லாம் போக மாட்டேன் சார். நான் மித்ராமா கூட தான் இருப்பேன். நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். இன்ட்ரெஸ்டிங். இப்பதான் கதை சூடு பிடிக்குது. பாப்போம் என்னதான் நடக்குதுன்னு. சார், அந்த குழந்தையே சொல்றான்ல சார், அப்பா வேண்டாம் நான் தான் வேணும்னு. அது போதாதா உங்களுக்கு? வேற என்ன சார் நீங்க எதிர்பார்க்கறீங்க? மேடம், நீங்க படிச்சவங்க தானே, சட்டத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது? ராணியா ஒரு மைனர், அவளுடைய வார்த்தையெல்லாம் முக்கியம் இல்ல. ஒரு மைனருக்கு விருப்பம் இருந்தாலும் இல்லனாலும் பேரண்ட்ஸ் கூட தான் இருக்கணும். அதுதானே மேடம் ரூல்ஸ். ஏமா, அதையும் மீறி நீங்க தானியாவை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா குழந்தைய பிரெயின் வாஷ் பண்ணி வன்கொடுமை பண்ணீங்கன்னு உங்களை கைது பண்ண வேண்டியது இருக்கும். ஜாக்கிரதை. நீ பாரு மித்ரா, சும்மா அட பிடிச்சிட்டு இருக்காத. அதான் இவங்களா அவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல. நீ பாரு, இதுக்கு மேல நம்மளால கோர்ட்டு கேஸ்லாம் அழைச்சிட்டு இருக்க முடியாது சொல்லிட்டேன். முதல்ல அவன் குழந்தைய அவன் கூட்டிட்டு போட்டோம். நீ விடு. வினய், யார் என்ன சொன்னாலும் சரி, நான் தானியாவை விட்டு கொடுக்க மாட்டேன். தானியா ஏன் கூட தான் இருப்பான். நான் என் அப்பா கூட எல்லாம் போக மாட்டேன் சார். நான் மித்ராமா கூட தான் இருப்பேன். இவங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் சார். வினய், என்ன வினய், இது உங்களுக்கு நியாயமா? புள்ளைய பத்தவன் நான் வந்து கேக்குறேன். இதுவே உங்க பையனை நான் கூட்டிட்டு போய் என் வீட்டுல வச்சிருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? பெத்த மனசு பதறது வினய். மித்ராமா, தானியா, என்ன இங்க யாரையுமே காணோம். தானியா, மித்ராமா, மித்ராமா, நான் உள்ள இருக்கேம்மா, கதவை தரங்கம்மா. தானியா, தானியா, ஐயோ உள்ள மாட்டிக்கிட்டம்மா.
தானியா மித்ராமா ஐயோ மித்ராமா இனிமே உங்களை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேம்மா. நான் உங்க கூட தாம்மா இருப்பேன். என்ன உங்க கூடயே கூட்டிட்டு போங்கம்மா. எனக்கு இங்க பயமா இருக்குமா. தானியா சத்தம் போடாம இரு. உன்னை இங்க இருந்து கூட்டிட்டு போகதான் நான் இங்க வந்திருக்கேன். நீ சத்தம் போட்டனா கண்டிப்பா யாராச்சும் வந்துருவாங்க. அமைதியா இரு. முதல்ல இங்க இருந்து கிளம்பணும். வெல்கம் மித்ரா, வெல்கம் டு மை பேலஸ். இங்க யாருமே வர மாட்டாங்க. இங்க நீ, நான், நம்ம தானியா, நம்ம 3 பேர் மட்டும்தான். சந்தோஷமா இருக்கலாம். என்ன பேசுற? ஒழுங்கு மரியாதையா சொல்றேன். வழியை விடு. இல்ல என்னடி பண்ணுவ? இனிமே உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. இது என்னுடைய கோட்டை. இதுல ஏன் அனுமதி இல்லாம யாரும் வர முடியாது, போகவும் முடியாது. தானியா இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சு வர தெரிஞ்ச எனக்கு இங்க இருந்து போக வழி தெரியாதா என்ன? நீ என்ன அவ சொல்லிதான் இங்க வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கியா? உன்னை இங்க பிளான் பண்ணி வர வச்சதே நான் தான். மித்ரா, எனக்கு தெரியும் தானியாவால உன்னை விட்டு இருக்க முடியாது. உன்னாலையும் தானியாவை விட்டு இருக்க முடியாது. அதான் சின்ன கால்குலேஷன் போட்டு முதல்ல தானியாவை அங்கிருந்து தூக்கிட்டு பின்னாலேயே உன்னையும் இங்க வர வச்சேன். எப்படி என்னுடைய பிளான்? நீ எல்லாம் மனுஷனா? நான் உன்னை சொல்லவா மித்ரா, உன்னை பாக்குற வரைக்கும் நானும் அப்படிதான் இருந்தேன். என்னைக்கு உன்னை பார்த்தனோ அதுக்கப்புறம் தான் இப்படி மாறிட்டேன் மித்ரா. ஒழுங்கா சொல்றேன், உனக்கு அந்த வினை வேண்டாம். அவன் உன்னை சரியா புரிஞ்சுக்கல மித்ரா. என்ன பாரு, உன்னை நான் மலையளவு புரிஞ்சு வச்சிருக்கேன். வானத்தளவு நேசிக்கிற மித்ரா. அதையும் உனக்கு புரிய மாட்டேங்குது. உனக்கு எனக்கு மட்டும்தான் மித்ரா செட் ஆகும். திரும்ப சொல்றேன், வா நம்ம போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். தன்யா அமைதியா வேண்டாம். மித்ராமா நம்ம இங்க போயிடலாம். மித்ராமா தனியா, சொன்னா கேளு, வேண்டாம். மித்ராமா 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 சாரி தன்யா, நானும் இதை அவாய்ட் பண்ண தான் பார்த்தேன். ஆனா மித்ராவை நிஜமாவே உனக்கு அம்மாவாக்குறதுக்கு எனக்கு வழி தெரியல. எனக்கு வேற வழி தெரியலடா. எப்படி இருக்கா பாடுறா கார்த்தி, தேவதை மாதிரி இருக்கால. கார்த்தி, இதுதான் உனக்கான கிடைச்ச சான்ஸ். இந்த முறை நீ மிஸ் பண்ணிடாத, அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவேன். இவளை எப்படியாச்சும் உனக்கானவளா மாத்துறதுக்கு என்னென்ன ஏற்பாடெல்லாம் பண்ணணுமோ அந்த ஏற்பாடெல்லாம் இப்பவே பண்ண ஆரம்பிக்கணும். அப்பதான் மித்ரா
உனக்கானவளா எப்பயும் உன் கூடயே இருப்பா. விக்ரம், என்னடா என்னாச்சு? ஏன் சோகமா இங்க உட்காந்துருக்க? மம்மி எங்க டாடி? நீங்க மட்டும் வரீங்க? மம்மியா? விக்ரம், மித்ரா இன்னும் வீட்டுக்கு வரலையா? இல்லையே, அவங்களதான் நான் வந்ததுல இருந்து தேடிக்கிட்டே இருக்கேன். அவங்கள பார்க்கவே இல்ல டாடி. என்ன டாடி யோசிச்சுட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லடா, இப்பதான் எனக்கே ஞாபகம் வந்துச்சு, நான் மறந்தே போயிட்டேன் பாரு. மம்மி அவங்க ஃப்ரெண்டு வீட்டு ஃபங்க்ஷன் போயிருக்காங்க, வந்துருவாங்க. எதுக்கோ ஒரு ஃபோன் பண்ணி பாருங்க டாடி. அவங்க எங்க போனாலும் நான் ஸ்கூல்ல இருந்து வரதுக்கு முன்னாடியே அவங்க வீட்ல இருப்பாங்க. ஆனா இப்போ இல்லையே, எனக்கு கவலையா இருக்கு டாடி. ஒரு ஃபோன் பண்ணி பாருங்களேன். சரி சரி இரு. என்னாச்சு டாடி? அது மம்மி போன்ல சார்ஜ் இல்ல போல. ஒன்னும் பிரச்சனை இல்ல, கொஞ்ச நேரத்துல அவளே கூப்பிடுவா, சரியா? டாடி எனக்கு பசிக்குது டாடி. சரி ஓகே, நீ போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா, நான் உனக்கு பிரெட் ஆம்லெட் போட்டு வைக்கிறேன், சரியா? சரி டாடி. போயிட்டு வா. விக்ரம், விக்ரம். டேய் மாப்ள, மித்ரா எங்கடா காணோம்? காலையில இருந்த ஆளை காணோம். அவளுக்கு ஃபோன் பண்ண நாட் ரீச்சபிள்னு வருது. தெரியல மாம்ஸ், அதான் எனக்கு ஒன்றும் புரியல. ஒன்றும் புரியலையா? ஏன்டா இன்னைக்கு காலையில அவ கூட ஏதாவது பிரச்சனை பண்ணியா? அவளை ஏதாவது சொன்னியா? மாம்சே, நான் எதுவும் பேசலையா. அவதான் நான் எங்க போறேன்னு கேட்டதுக்கு என்கிட்ட எரிஞ்சு விழுந்தா. எதுவும் வந்தாலும் வந்து சொல்றேன்னு வேற சொல்லிட்டு போயிட்டான். விக்ரம், விக்ரம். வந்துட்டேன் டாடி, வந்துட்டேன். வா உட்கார். சாப்பிட்டுமா? பசிக்குதுன்னு சொன்னல, சாப்பிடலாம். வாடா போலாம் வா. வினய், சொல்லு தன்ஷிகா. இல்ல மித்ராக்கும் உங்களுக்கும் காலையில என்ன பிரச்சனை? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. ஏன்? இல்ல வினய், அவங்க காலையில ஏதோ உங்ககிட்ட கோவமா பேசிட்டு போனாங்க, இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லையா? அதான் கேக்குறேன். ஏய், அதான் சொன்னேன்ல, அவ ஃப்ரெண்ட் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கா, இப்ப வந்துருவா. நீ போ, போய் ரெஸ்ட் எடு. வரேன். இதோ தானியாக்காக தான் என்ன கட்டிட்டு என் பொண்டாட்டி ஆயிடு, அப்புறம் எல்லா ப்ராப்ளமும் சால்வ். மித்ரா, இத பாரு, இந்த உருட்டல் மிரட்டல் இதுக்கெல்லாம் பயப்படாத நான் கிடையாது. இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்கோ. நீ மட்டும் எனக்கு ஓகே சொல்லல, நான் தானியாவை கொன்னுடுவேன். அவளை மட்டும் இல்ல, உன்னைய கொன்னுட்டு நானும் செத்து போயிடுவேன். எனக்கு கிடைக்காத நீ வேற யாருக்கும் கிடைக்க கூடாது. நல்ல யோசி, நிறைய யோசி, ஆனா என்ன பத்தி மட்டுமே யோசி. நல்லா யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்லு. என்ன, வரட்டுமா? குணா, இந்த இடம் வேண்டாம். உள்ள இருந்து பார்த்தா வெளியே இருக்கிற எதுவும் தெரியக்கூடாது. 2 பேரையும் வேற ரூமுக்கு மாத்து. சரி மச்சான், மாத்திடுறேன். வா குணா. நீயும் தஞ்சிக்காவும் அந்த பக்கம் போய் தேடி பாருங்க, நான் இங்கே ஏதாவது கிடைக்குதான்னு பாருங்க. போதும் தஞ்சிக்கா.
என்னடா இது? ஏதோ லெட்டர் மாதிரி இருக்கு. லெட்டரா? பிரிச்சு படி. அன்புள்ள வினய், உங்கள் மனைவி மித்ரா எழுதி கொள்வது. இந்த கடிதத்தை நீங்கள் படிக்கும்போது நான் உங்களை விட்டு வெகு தூரம் போயிருப்பேன். இனிமேலும் உங்கள் வாழ்க்கைக்குள் புகுந்து தொந்தரவாக இருக்க நான் விரும்பவில்லை. அதனாலேயே கனத்த மனதோடு இந்த முடிவை நான் எடுக்கிறேன். நான் நன்றாக யோசித்து பார்த்ததில் உங்களுக்கு என்னுடன் வாழ விரும்பவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது. ஏதோ வேறு வழியின்றி என்னுடன் வாழ்வது போல் தோன்றுகிறது. வெளியே மித்ரா மித்ரா என்று நீங்கள் சொன்னாலும் உள்ளுக்குள் நீங்கள் என்னை வெறுக்கிறீர்கள். என்ன மித்ரா, என்ன மித்ரா? அப்படி யாருக்கும் நான் பாரமாக இருக்க விரும்பவில்லை. நான் இந்த வீட்டை விட்டும் உங்கள் வாழ்க்கையை விட்டும் போகிறேன். மித்ரா, ஏன் மித்ரா இப்படி பண்ண? என் கண்மணி விக்ரமே உங்களை நம்பி விட்டு போகிறேன். நான் எங்கு போவேன், என் வாழ்க்கை என்ன ஆகும் என்று தெரியாத நிலையில் விக்ரமை என்னுடன் அழைத்துச் செல்ல நான் விரும்பவில்லை. என் வயிற்றில் பிறந்த பாவத்திற்காக அவனையும் என்னுடன் சேர்ந்து கஷ்டப்படுத்த நான் தயாராக இல்லை. விக்ரமை பார்த்துக் கொள்ளுங்கள். என்னால தாங்க முடியல வினய். ஆனா அப்பவும் நான் உங்களை விட்டுட்டு போயிடலான்னு தான் நினைச்சேன். அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. 6 வருஷத்துக்கு அப்புறம் நீயும் மித்ராவும் சேர்ந்து இருந்தாலும் உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடும் பிரச்சனையும் இருந்துச்சு. அதை யூஸ் பண்ணிக்கலான்னு உனக்கும் மித்ராவுக்கும் நடுவுல சிக்கலை உருவாக்கி உங்க 2 பேரையும் நிரந்தரமா பிரிச்சுட்டு நான் உன் கூட சேரலாம்னு நினைச்சேன். நான் ஒத்துக்கிறேன். நான் பண்ணது எல்லாமே தப்புதான். உங்ககிட்ட நான் சொன்னது எல்லாமே போய்தான். எனக்கு பிரெயின் டியூமர் இருக்குன்னு சொன்னது, மித்ரா எனக்கு எதிராக சதி பண்ணான்னு சொன்னது எல்லாமே போய்தான். வினய், உங்ககிட்ட ஒரு சிம்பதி கிரியேட் பண்றதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன். I'm sorry, Vinay. I'm really sorry. Sorry. சரி, ஓகே, அதெல்லாம் விடு. இப்ப மித்ரா எங்க? அது வந்து ஏய், சொல்லுன்னு சொல்றல. மித்ரா எங்க? வினய், லெட்டர் எழுதுனது நான் தான். ஆனா மித்ராவை நான் கடத்தல வினய். இதற்கு எதிரி நண்பங்கிற மாதிரி நானும் கார்த்திக்கும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணோம். நாங்கதான் உன்னையும் மித்ராவையும் பிரிக்க நினைச்சோம். அதுக்குதான் கார்த்திக் வந்து தானியாவை கூட்டிட்டு போனாரு. தானியாவை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாம மித்ரா அங்க போவாங்க. அப்ப அவங்கள தூக்கிடணும். அதுதான் எங்களோட திட்டமா இருந்தது. நான் என் பொண்டாட்டி சொல்றதுக்கெல்லாம் மீறி உன்னை நம்பினதுக்கு எனக்கு நீ நல்ல கிஃப்ட் கொடுத்துட்ட. பழகுன பாவத்துக்கா நான் உன்னை சும்மா விடுறேன். இங்க பாரு, இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. வெளில போ மாதிரி. எனக்கு தெரியும், நான் ரொம்ப கீழ்த்தரமான வேலையை இறங்கி பண்ணிட்டேன். இதுக்கு மேல நான் இங்க இருக்கிறது நல்லா இருக்காது. நானே கிளம்பிடுறேன் வினய். ஆனா அதுக்கு முன்னாடி நான் பண்ண தப்புக்கெல்லாம் பிராய்ச்சித்தமா நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். கார்த்திக் தானியாவையும் மித்ராவையும் கடத்திட்டு அவரோட சொந்த ஊருக்கு போயிருக்காரு. வாட்? கார்த்திகா அவன் ஜெயில தானே இருக்கா?
இல்ல சார், லாஸ்ட் வீக் பரவாயில்ல, வெளியே போனோம் சார். ஓ, என்னாச்சு சார், இன்னும் திருதலையாம? இல்ல சார், இப்போ பிரச்சனை இன்னும் கொஞ்சம் சீரியஸா போயிட்டு இருக்கு. இவ்வளவு பண்றான் அவன். ச்சே, அவன் ஸ்டேட்டஸுக்கும் அவன் பண்ற வேலைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அவனை எல்லாம் வெளியே போய் விட்டுருக்க கூடாது. இன்ஸ்பெக்டர், அவன் தினமும் எந்த ஸ்டேஷன்ல சைன் பண்ணுவான்? இங்கதான் சார். வினய், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. எப்படியும் 11 மணிக்கு முன்னாடி அவன் இங்க வந்து சைன் பண்ணி ஆகணும். சோ அவன் கண்டிப்பா வருவான். அப்போ அவனை நாங்க கையங்களமா பிடிச்சிடறோம். ஓகே, தேங்க்யூ சார். பரவாயில்ல வினய், இது எங்க கடமை. நீங்க வெயிட் பண்ணுங்க, நாங்க அவரை பிடிச்சிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம். ம், சரிங்க சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். இன்னும் எவ்வளவு நேரம் தான் அழுதுட்டு இருப்பேன்னு நானும் பாக்குறேன். பாவம் மித்ராமா, நமக்காக வந்து டேடி கிட்ட நல்லா மாட்டிக்கிட்டாங்க. இங்கேருந்து மித்ராமாவை நம்மளையும் காப்பாத்தணும்னா வினய் அங்கிளால மட்டும்தான் முடியும். ஆனா வினய் அங்கிளுக்கு எப்படி கால் பண்றதுன்னு தெரியலையே. இவன் வேற இங்கேயே உட்காந்துருக்கானே. தானியா, என்னம்மா அழுதுகிட்டே இருக்க? பயப்படாத, நான் உன்னை ஒன்னும் பண்ண மாட்டேன். ரொம்ப பசிக்குது டேடி, சாப்பிட ஏதாவது வேணும் டேடி. டேய், என்னடா இவளுக்கு சாப்பிடுறது கொடுக்கலையா? கேட்கவே இல்லடா, உன்னை பார்த்ததும் தான் கேட்குறான். அதான் இப்ப கேக்குறாள, போய் அவளுக்கு டிஃபன் எடுத்துட்டு வா. சீக்கிரம் போ. டேடி போன்ல இருந்தே வினய் அங்கிளுக்கு கால் பண்ணணும். ஆனா எப்படி கால் பண்றது? தனியா, தனியா, என்னாச்சு? எந்திருமா. தனியாமா, ஏய் குணா, தனியா எழுந்துருமா. ஏய் குணா. ஹலோ அங்கிள், வினய் அங்கிள், நான் தானியா பேசுறேன் அங்கிள். ஏய், தானியா, தானியா, நீ எங்க இருக்க? தானியா, மித்ரா உன் கூட இருக்கா? ஆமா அங்கிள், நாங்க பெரிய ஆபத்துல இருக்கோம் அங்கிள். எங்களை எப்படியாவது ஏய், தானியா, 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 தானியா. டாடி, நம்ம எப்போ மம்மி கிட்ட போவோம்? டாடி, மம்மி கடிச்சிடுவாங்கல்ல? எப்படியாவது கிடைச்சிருவாங்கடா. நம்ம எப்படியாவது இன்னைக்கு மம்மி கிட்ட போயிடலாம். சரியா? சரிடா. பிரதர், ரொம்ப நேரமா தட்டிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் சீக்கிரம் எங்க இருக்காங்க ட்ராக் பண்ணி சொல்லுங்களேன். அவங்க போய் ரொம்ப நேரமாச்சு. டைமாக மனசுக்கு ரொம்ப பக்குன்னு இருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் பாருங்க சார். போன் ஆஃப்ல இருந்தா கண்டே பிடிக்க முடியாது. ஏதோ நீங்க பண்ண புண்ணியம், அந்த நம்பர்ல இருந்து கால் வந்துச்சு. 2 நிமிஷத்துல அக்யூரேட்டா அவங்க அட்ரஸ கண்டுபிடிக்கிற பாருங்க சார். கிடைச்சிருச்சு. நீங்க கண்டுபிடிக்க சொன்னாங்க. சாய்பாபா காலனி நம்பர் 8. இப்ப போனீங்கன்னா நீங்க அவனை பிடிச்சிடலாம்.
சரி ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். பிரதர் தேங்க்யூ ஸோ ஓகே மச். சார், தேங்க்யூ. நான் கடைசி வரைக்கும் நம்புவேன். எப்படியும் என் வினை வந்து என்னை காப்பாத்திடுவாரு. ஒருவேளை அப்படி எதுவும் நடக்காம போயிடுச்சுன்னா, வினை வர லேட் ஆயிடுச்சுன்னா, எக்காரணத்தை கொண்டு அந்த கார்த்தி நினைக்கிறது மட்டும் நடந்துடவே கூடாது. அவனோட ஆசை எல்லாம் மண்ணோட மண்ணா போகணும். ஒருவேளை நிலைமை எதுவும் நம்ம கை மீறி போற மாதிரி இருந்தா, இந்த மருந்தை குடிச்சிட்டு ஒரே அடியா உயிரை விட்டுற வேண்டியதுதான். நாழி ஆயிட்டு இருக்கு, பொண்ணு அழைச்சிட்டு வாங்க. மச்சான் கொஞ்சம் என்னன்னு போய் பார்த்து கூட்டு வா. கூட்டிட்டு வரேன். இங்க பாருமா, ஊருக்குள்ள எங்க ஐயாவை கட்டிக்க எவ்வளவோ அழகான பொண்ணுங்க நீ நானும் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. நீ என்னடா இவ்வளவு அடம் பிடிக்கிற? எழுந்து வாமா. ஏய், என்ன மறைக்கிற? இந்த வேலையெல்லாம் எங்ககிட்ட வச்சுக்காத. மரியாதை எந்திரிச்சு வா. ஐயோ கடவுளே, என்ன இது? வினையை இன்னும் ஆள காணோம். அவரை இன்னும் இங்க வரலையே. வினய், நான் உங்களை ரொம்ப நம்புறேன். நீங்க கண்டிப்பா என்ன வந்து கூட்டிட்டு போயிடுவீங்க. அப்படி இல்லனா அந்த கார்த்திகா எக்காரணத்தை கொண்டு எனக்கு தாலி கட்ட விட மாட்டேன். நான் நினைச்ச மாதிரியே இந்த விஷத்தை குடிச்சிட்டு என் உயிரை விட்டுருவேன். இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயர் கூட்டிட்டு வர சொன்னாரு, சீக்கிரம் வாங்க. சீக்கிரம். ஏய், இவ எப்படில சொன்னா வர மாட்டாடி. இழுங்கடி. கூட்டிட்டு வராங்க. என்ன மித்ரா, கல்யாணத்துக்கு ரெடி தானே? மாலையை போடுங்க. மாலையை போட்டுக்கோ. போடு போடு. கழுத்து போடு. என்ன மித்ரா, ஒரே யோசனையா இருக்கு. இன்னும் வினய வந்து உன்னை காப்பாத்துவான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? கண்டிப்பா வரமாட்டான். நீ என்னதான் கல்யாணம் பண்ண மித்ரா, இந்த ஜென்மத்துல அதுதான் உன் விதி.
டேய் விஷயம் தெரியாம பேசாத. நான் போய் அடிச்சா தாங்க மாட்டானுங்க. அப்புறம் மர்டர் கேஸ் ஆயிரும். உன் அப்பனுக்கு இந்த ஃபைட்ல நான் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். அவன் அடிச்சாலே போதும். மாப்பிள்ள பார்த்து கத்தியோட வர. பின்னாடி ஒருத்தர் அடி. மித்ரா எங்க இருக்கான்னு சொல்லுங்கடா. மித்ரா எங்கடா? அவளை பாத்துடா. இரு மாம்சு. டேய் அடி மாப்ள. டாடி நம்ம எல்லாரும் சேர்த்து செல்ஃபி எடுப்போமா? ஏண்டா இப்பதானே சொன்னேன் எவ்வளவு பிரச்சனை தாண்டி நம்ம வந்திருக்கோம். அதுவும் இல்லாம 2வது தடவையும் பொண்டாட்டிக்குள்ள தான் தாலி கட்டிருக்க. இன்னில இருந்து புதுசா வாழ்க்கை ஆரம்பிக்க போறீங்க. அதான் இந்த கோயிலுக்கு போய் பூஜை பண்ணிட்டு வந்தானா இனிமே உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்ல, அதான் சொன்னேன். யூ யாரையா நீ? எந்த கோயில பார்த்தாலும் உள்ள போய் பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்க. அம்மா நீ எப்பல இந்த மாதிரிலாம் பூமரா மாறுற? அது நான் அப்புறமா சாவகாசமா என் உள்ளுக்குள்ள இருக்கிற டேட்டாவை ரெஃபர் பண்ணி சொல்றேன். இப்ப நான் டாபரா மாறக்கலாம். நான் சொல்றபடி கேளு. இப்ப நான் தான் இங்க பெரிய மனுஷன். எனக்கு இப்ப ஏகப்பட்ட ஏகப்பட்ட பொறுப்பு. இந்த குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. அதெல்லாம் நான் தான் பண்ணணும். அதனால நீங்க 2 பேரும் நான் சொல்றபடி தான் கேட்கணும். என்ன புரியுதா? என்னம்மா மித்ரா, நான் சொல்றது சரிதானே? ஆமாங்க, மாமா சொல்றதும் கரெக்ட் தான். கல்யாணம் முடிஞ்ச கையோட கோவிலுக்கு போறது வழக்கம் தானே. மித்ரா கரெக்ட் தான். அதெல்லாம் நம்ம சென்னையில போய் பாத்துக்க கூடாதா? இந்த ஆள் சொல்றாருன்னு. டேய் மாப்ள, அதான் சொன்னேனடா. இப்பதான் நம்ம ஏகப்பட்ட பிரச்சனைகளை. ஐயா நீ விடியா, மறுபடியும் ஆரம்பிக்காத.
படிக்கட்டுல அசராம தூக்கிட்டு வந்துட்டீங்க. என் மேல உங்களுக்கு அவ்வளவு பிரியமா? இல்லையா பின்ன, உனக்காக நான் என்ன வேணா செய்வேன் மித்ரா. மாம்சு, என்ன எதுக்கா வண்டியை நிறுத்துற? கேள்வி கேட்காம இறங்கு. சரி வா. வாங்கடா குட்டி சிங்கங்களா. இருடா, கார் சாவி எடுக்காம வந்துட்டேன். கார் ஆஃப் பண்ணவே மறந்துட்டேன் பாரு. வாங்க. என்னையா எதுக்கா வண்டியை நிறுத்தின? ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, அந்த ரோடு காஞ்சிருக்கு பாத்தியா, அந்த மாதிரி தொண்டையும் காஞ்சி போச்சு. அங்கே பார்த்து இளநீ கடை, அதை இளநீ சாப்பிட்டு போலான்னு நிறுத்தினேன். மம்மி எனக்கு இளநீலாம் வேணாம். அப்படிலாம் சொல்லக்கூடாது விக்ரம், அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆமா விக்ரம், இளநீ குடிச்சாதான் வினய் அங்கிள் மாதிரி நல்லா சண்டை போட முடியும். ஷோ தானியா, என்ன பேசுற நீ? அப்படிலாம் யார்கிட்டயும் சண்டை போடக்கூடாது, புரியுதா? ஏன் சண்டை போடக்கூடாது? யாராவது பேட் பாய் வந்தா அப்ப என்ன செய்யறது? அப்படி யாராவது வந்தா மம்மி கிட்ட வந்து சொல்லணும். நீங்களா 2 பேரும் சண்டை போடக்கூடாது, புரியுதா? டாடிக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தா அவங்க டாடி கிட்ட போய் சொல்றாரா? விக்ரம், டாடி மாதிரி பிக் பாய் ஆனதுக்கு அப்புறம் நீயும் சண்டை போடலாம், சரியா? தானியா, உனக்கும் தான். இங்க பாருங்க, இப்போதைக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதை என்கிட்ட வந்து தான் சொல்லணும், சரியா? ஓகே ஓகே. ஆனா வேணா, போதும் போதும் போதும். ஏய் மாம்சு, எதுக்கா நிறுத்துற? ஏய், ஒண்ணுதான் இருக்கு. அப்போ மித்ராவுக்கு? மித்ராவுக்கா நீ கொடு. ஏண்டா, அதான் கல்யாணமே ஒன்னாயிட்டீங்களே, ஒரு இளநீ போதும். பட் 2 straws. அண்ணா இன்னொரு ஸ்ட்ரா கொடுங்க. ஏய் மாம்சு, என்னையா அது ஒரு எல்லையில 2 ஸ்ட்ரா? சீக்கிரமா இருக்க பழக்கம். எப்படி அதெல்லாம் குடிக்கிறது? ஏன்னா புதுசா 2 ஸ்ட்ரா போட்டு குடிக்கிற மாதிரி பேசுற. கோயம்புத்தூர்ல குடிச்சில ஒரு தடவை. மித்ரா, வெக்கப்பட்டது போதும், சட்டுப்பட்டுன்னு குடிங்க. ஊரை பார்த்து போலாம். சீக்கிரம் குடிங்க, சிச்சுவேஷன் சாங் போட வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. குடிங்க. மித்து, பொன் தடம் போடுற